ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். இதுதான் எங்கள் 2 பேரோட அவுட்ஃபிட். இதுக்கு என்ன பேக் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் ரீசெண்டாக வந்து ஜைனமெட் பேக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இவங்ககிட்ட இருக்க எல்லா பேக்ஸோட குவாலிட்டி அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் யூனிக்காகவும் இருக்குது. இந்த 3 ஸ்லிங் பேக்குமே இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகுது. பட் நான் வந்து இந்த ஒயிட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது கூடவே ஒரு ஆஃபீஸ் பேக்கும் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. உங்களோட பேஜ் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி கேக்கும் எடுத்துட்டு நாங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. அங்க போய் கொஞ்ச நேரத்திலே கேக்கும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து கேக்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து லஞ்சுக்கு போயிட்டோம். நாங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல அப்படின்றதுனால எங்களுக்கு செம்ம பசியா இருந்தது. அதனால நாங்க ஃபர்ஸ்டே போய் சாப்பிட்டோம். ஸோ அங்க வந்து வெஜ் மெனு தான், சத்யா தான் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங்ன்றதுனால நாங்க வந்து எப்பவுமே வெளியே போவோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து நாங்க எல்லாரும் வெளியே கிளம்பிட்டோம். அர்பன் ஸ்கொயர் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் எல்லாருக்குமே செம்ம பசி. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒரு ஐடியா சொன்னாங்க, நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பக்கத்தில் தானே நம்ம அஸ்வந்தோட அக்கா கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டோம். அங்கே போனோடனே எல்லாருக்கும் செம்ம பசியாக இருந்ததுனால அவங்க வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா சிக்கன், பீஃப், நண்டு, கடம்பா, லிவர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் கடையில் வேற கூட்டமாக இருந்ததுனால அஸ்வந்த் வந்து அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நானும் அஸ்வந்தும் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்லயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, பன் பரோட்டா, இலை பரோட்டா வந்து இந்த டைம் ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அக்கா சொன்னாங்க இலை பரோட்டா ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம், அதனால அது ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. என்னால் அதை ஃபுல்லாக சாப்பிட முடியல, ஏன்னா குவான்டிட்டி நிறையவே இருந்துச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்தே அக்காவோட கடை நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து அக்காவோட லொகேஷன் பின் பண்றேன். அந்த சைட் போனீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அர்பன் ஸ்கொயருக்கு வந்துட்டோம். இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 3 o'clock போல நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பை.